வணக்கம். வேகா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேகா டூல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாட் இஸ் வேகா? வெகட்டா என்வரன்மெண்ட் ஃபார் நாலேஜ் அனாலிசிஸ். வேகாவோட எக்ஸ்பென்ஷன் அது வெகட்டா யூனிவர்சிட்டி பை நியூசிலாந்து டெவலப் பண்ணது தான் இந்த வேகா டூல்ஸ். வேகா இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் மிஷின் லேர்னிங் அல்காரிதம் ஃபார் டேட்டா மைனிங் டாஸ்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் மிஷின் லேர்னிங்? ஸோ மிஷின் லேர்னிங் என்ன பார்ப்போம். Machine learning is one type of artificial intelligence that provides the ability to automatically learn and improve from experience without being explicitly programmed. Automatically learn and improve from experience. The previous experience based பண்ணி independently find solution தான் machine learning. For example, ஒரு ஹார்ட் பேஷண்ட் டீட்டெயில்ஸ் 10 years டேட்டாஸ் வந்து எடுக்கிறோம். இந்த பேஷண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் என்னென்ன சிம்டம்ஸ் வந்தால் ஹார்ட் அட்டாக் வருது, அவங்களுடைய ஏஜ், ஹார்ட் பீட்ஸ், இந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வந்துச்சோ அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ 10,000 டேட்டாஸ் மினிமம் எடுக்கிறோம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு தேவையான ஆட்ரிபியூட்ஸ்லாம் ரெடி பண்ணி இந்தந்த சிம்டம்ஸ் வந்தால் இந்த ஹார்ட் வர சான்சஸ் இருக்குது இந்த ஏஜில். ஸோ இதெல்லாம் செட் பண்ணி ஒரு ப்ரீடிஃபைண்டாக வச்சுருப்போம். நியூவாக ஒரு டேட்டா கொடுக்குறோம். ஸோ ஏஜ் அந்த அதே சிம்டம்ஸ்லாம் கொடுக்குறோம். ஸோ இவங்களுக்கு வந்து கார்ட் டிசீஸ் வர சான்சஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் டேட்டாஸ் செக் பண்ணிவிட்டு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அது ஆக்சுவலி டேட்டா மைனிங்கில் படிச்சிருப்பீங்க, பட் த பர்பஸ் ஆஃப் டேட்டா மைனிங். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். எல்லாருடைய கான்செப்டையும் டேட்டா மைனிங் கான்செப்ட் எல்லாமே வேகா டூல்ஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the algorithm can either be applied directly to a data set or called from your own Java code. நம்ம டைரெக்டாக வந்து டேட்டா செட்டை வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா நீங்கள் ஜாவா கோடு வந்து இங்கே எழுதி ஃப்ரண்ட் எண்டில் பேக் எண்டில் வேகா டூலில் இன்டர்ஃபேஸ் பண்ணி நீங்கள் டேட்டா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டேட்டா செட்டை கொடுத்துட்டு டேரெக்ட் டேட்டா செட் கொடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரெண்டு வழி இருக்குது, 2 ways இருக்குது. ஓகே, Weka contains tools for data processing, classification, regression, clustering, association tools and visualizations. இது டேட்டா மைனிங்கில் படித்த டாஸ்க்கு. இந்த மெயின் இந்த 5 டாஸ்க் மட்டும்தான் நம்ம வேகா டூல்ஸில் பண்ண போகிறோம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் டூல்ஸ். நம்ம டேட்டா மைனிங்கில் படித்த எல்லாத்தையுமே இதில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக டெவலப் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம அடுத்த அல்காரிதம்ஸ் எல்லா அல்காரிதம்ஸும் வேகா டூல்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஹவு டு இன்ஸ்டாலேஷன் ஆஃப் வேகா. இதுதான் இந்த பாத்தை நீங்கள் டைப் பண்ணி ப்ரௌசரில் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வேகா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ஸு, உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 64 பிட்ஸாக 32 பிட்ஸாக செக் பண்ணிக்கோங்க. 64 பிட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா 64 பிட்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணணும். 32 பிட்ஸ்னால் 64 பிட்ஸ் வந்து அக்சஸ் பண்ணாது. ஸோ நீங்கள் டைப் பண்ணும்போதே சர்ச் பண்ணும்போதே வேகா 32 பிட்ஸ் ஆர் 60 பிட்ஸ் பண்ணிக்கோங்க. வேகா டூல்ஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ அதனால் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா கோடிங்கும் பார்த்துக்கலாம். ஜார் ஃபைலாக இருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஜாவா கோடிங்கில் இருக்கும். ஸோ அதில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அல்காரிதத்தோட ஸ்டெப்ஸ் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அதை வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வேகா டூல்ஸ். இது எப்படி நீங்கள் ஸ்டார்ட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு வேகா டூல்ஸில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி விண்டோஸ் வந்துடும், வேகா ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம இந்த வேகா டூல்ஸோடைய கான்செப்ட் பார்ப்போம். இதுதான் வேகாவுடைய GUI. இதில் பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வேகா லோயர் வெர்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன் தான் இருக்கும். இது ஒர்க் பெஞ்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். எக்ஸ்ப்ளோரர், இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர், எக்ஸ்பெரிமெண்டர், நாலேஜ் ஃப்ளோ, ஒர்க் பெஞ்ச் அண்ட் சிம்பிள் CLI. சிம்பிள் CLIனா கமாண்ட் ப்ராம்ப்டில் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணுவோம்.
ஸோ இதான் வேகா எக்ஸ்ப்ளோரர். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸ், கிளாசிஃபை, கிளஸ்டர், அசோசியேட், செலக்ட் அட்ரிபியூட் விசுவலைஸ் டேப் இருக்குது. இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல், ஓப்பன் யூஆர்எல், ஓப்பன் டேட்டாபேஸ் ஜெனரேட். ஓப்பன் ஃபைல்னால் நீங்கள் லோக்கலில் ஃபைல் எதாவது இருந்துச்சுன்னா அது ஓப்பன் பண்ணி பிக் பண்ணிக்கலாம். ஓப்பன் யூஆர்எல் யூஆர்எல் பார்த்துருக்கும், டேட்டா செட் எங்கே இருக்கும் அந்த யூஆர்எல் பார்த்து கொடுத்தீங்கன்னா ஓப்பன் டேட்டாபேஸ்னு நீங்கள் ஓடிபிசி யூஸ் பண்ணி லோக்கல் டேட்டாபேஸ் ஃபைல் இருக்கும் அதிலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஃபைல், எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறது? இட்ஸ் அ டேட்டா ஃபைல். டேட்டா ஃபைல் எப்படி இருக்கும் அதை நம்ம பார்ப்போம். வேகா டேட்டா ஃபார்மேட்ஸ். ப்ரீ ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் ப்ரீ ப்ராசஸர் டேட்டா மினியில் படிச்சிருப்போம். லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவை வந்து நம்ம நிறையா ப்ராசஸ் பண்ணி டேட்டா கிளீனிங், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டா டிடெக்ஷன்ஸ் நிறையா பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்மேட்டில் வந்து டேட்டாவை ரெடி பண்ணுறோம். ஸோ மெயின் ப்ரீ ப்ராசஸோட பர்பஸ் தான். ஸோ அது மாதிரி நான் வேகா வந்து நிறைய டேட்டா ஃபார்மேட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணும். சிஎஸ்சி ஃபைல், ஏஆர்எஃப்எஃப் ஃபைல் ஃபார்மேட் டேட்டாபேஸில் சேவ் பண்ணிட்டு நீங்கள் ஓடிபிசி கனெக்ட் பண்ணி நீங்கள் அதை கெட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் சிஎஸ்சி ஃபைல்னா எக்ஸல் ஃபைல் தான் சிஎஸ்சி ஃபைல். எக்ஸல் ஃபைல் நம்ம சேவ் பண்ணிவிட்டு காலம் வைஸாக சேவ் ஆகும் டேட்டா. அதை நீங்கள் சேவஸ் ஃபைல் போய் சேவஸ் கொடுத்துட்டு அந்த ஃபைல் ஃபார்மேட்டை வந்து சிஎஸ்சி ஃபைலில் மாற்றிட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சிஎஸ்சி ஃபைலாக நீங்கள் சேவ் ஆயிரும். அதவே நம்ம வேகாவில் கொடுக்கலாம். ஏஆர்எஃப் ஃபார்மேட்னா என்னென்னா அது ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். வேக கம்பேர் வித் சிஎஸ்வினா சிஎஸ்வி கம்பேர் பண்ணும்போது ஏஆர்எஃப் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் ஏஆர்எஃப் ஃபார்மேட்டில் தான் இன்சர்ட் பண்ணுவாங்க வேகாவில். நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது சிஎஸ்வி டு ஏஆர்எஃப் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஹவு டு கன்வெர்ட் சிஎஸ்வி டு ஏஆர்எஃப் ஃபார்மேட் இருக்குது. இல்லைனா என்னுடைய சேனல்லே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், சிஎஸ்வி டு ஏஆர்எஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். ஓகே, what is ARF format? Attribute relation file format தான் ARF format. So ARF expansion தான் அது. It is an ASCII text file that describes a list of instances sharing a set of attributes. So ASCII text files. ARF file format வந்து two parts இருக்கு. One is header parts, another one is a data section. So first header partல என்ன இருக்கும்னா attribute இருக்கும், டைட்டில் இருக்கும், அந்த ஆட்ரிபியூட்டோடைய டேட்டா டைப்ஸ் இருக்கும், கிளாஸ் நேம் இருக்கும், அதே மாதிரி டேட்டா செக்ஷனில் டேட்டா இருக்கும். ஓகே, இதுதான் ஒரு எக்ஸாம்பிள், ஏஆர்எஃப்எஃப் ஃபைல் ஃபார்மோட எக்ஸாம்பிள். நான் ஐரிஸ் எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா ஐரிஸ், இதுதான் டேட்டா செட்டோட நேம். ஓகே, செகண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போர்ஷன்லேயே செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஐரிஸோடைய கான்செப்டில் வந்து 5 ஆட்ரிபியூட் இருக்குது. ஓகே, இதான் ஆட்ரிபியூட்டோட நேம்ஸ். இது வந்து டேட்டா டைப், ரியல், நியூமரிக், டெக்ஸ்ட் இதெல்லாம் இருக்கலாம். ஸோ இதான் டேட்டா டைப்ஸ். கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் இருக்குது, செடாசா, வெர்ச்சிகலர், வெஜினிஷியா. இதுதான் கிளாஸ் நேம். ஓகே, இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் தான் டேட்டா. ஸோ இதுதான் மெயின் திங்ஸ். நம்ம சேவ் பண்ண டேட்டாஸ்லாம் அதில் தான் சேவ் பண்ணியிருப்போம். ஓகே, இதோட வேல்யூஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆட்ரிபியூட் வேல்யூ, செகண்ட் ஆட்ரிபியூட் வேல்யூ, தேர்ட் ஆட்ரிபியூட் வேல்யூ, இதுதான் வேல்யூஸ். இது வந்து கிளாஸ் நேம். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து இந்த கிளாஸ் நேம், ஸோ இந்த வேல்யூஸ் வந்து இந்த கிளாஸ் நேம். ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே, ப்ரீவியஸ் பேஷன் டேட்டாஸ். இந்த பாயிண்ட் வந்தால் இந்த கிளாஸ் நேம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கு ஏஆர்எஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். நம்ம சிஎஸ்வி ஃபைல்னால் பார்த்தீங்கன்னா காலம் வைஸாக இருக்கும். ஸோ இந்த ஆட்ரிபியூட்டுக்கு வந்து காலம் வைஸாக டேட்டா இருக்கும். ஸோ இதுதான், ஸோ அதனால தான் மேக்ஸிமம் ஏஆர்எஃப் ஃபார்மேட்டில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகே ஓகே இப்போ வேகா எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தாச்சு, ப்ரீ ப்ராசஸர். ஸோ இது ஓப்பன் ஃபைல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏஆர்எஃப் ஃபைல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக நிறைய ஏஆர்எஃப் ஃபைல்ஸ் வந்து டேட்டா எக்ஸாம்பிள் டேட்டா ஃபைல் வந்து நீங்கள் வேகா இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த வேகா ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ அதை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன வேகா இன்ஸ்டால் பண்ணிங்க அந்த ஃபோல்டரில் போய்ட்டு டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சாம்பிள் டேட்டாஸ் நிறையா இருக்குது.
உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்கிற பெஸ்ட் ஆன்சர் ஐரிஸ் டேட்டா செட் இதில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸல்லே வியூ பண்ணாலே உங்களுக்கு வந்து என்னென்ன டேட்டா செட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, என்னென்ன கிளாஸ் நேம்ஸ் இருக்குது, அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்துடும். நீங்கள் அதில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது சாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ நான் அதுலேருந்து எடுத்துக்க போகிறேன். இதுலேருந்து ஐரிஸ் டேட்டா செட் எடுக்க போகிறேன். ஸோ ஓப்பன் ஃபைல். டேட்டா ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய டேட்டாஸ் இருக்கும், ஏர்லைன் டேட்டாஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வெதர் டேட்டாஸ் இருக்கும். நீங்கள் நான் சூஸ் பண்ணுறது வந்து ஐரிஷ் சூஸ் பண்ணியாச்சு, லோட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரண்ட் ரிலேஷன்ஸ் ஒரு பாக்ஸ் இருக்குது, சப் விண்டோ. இந்த ரிலேஷன்ஸ் இருக்கும். ரிலேஷன்ஸ்னால் அதோடைய டேட்டாஸோட நேம், ஆட்ரிபியூட்ஸ் 5 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இந்த எத்தனை டேட்டாஸ் இருக்குது, எத்தனை ரோஸ்க்குனா 140 ரோஸ் இருக்குது. ஓகே, சப் ஆஃப் வெயிட்ஸ் வந்து 140. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் ஆப்ஷன் இருக்குது, ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், எடிட் ஆப்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதாவது டேட்டாவை ரிமூவ் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஃபில் பண்ணலாம், ஃபில் பண்ணிக்கிட்டு நீங்கள் மறுபடியும் ஓகே கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகே சார், இப்போ சூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்குது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செலக்டட் ஆட்ரிபியூட்னு இருக்குது. இந்த செலக்டட் ஆட்ரிபியூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிளாஸில் பார்த்தீங்கன்னா நேம் இஸ் எ கிளாஷ். இதுக்கப்புறம் டைப் வந்து நாமினல் இருக்கும், நியூமரிக் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நியூமரிக் இருக்குது, பார்த்தீங்கன்னா நியூமரிக் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நாமினல் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் மாறும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மிஸ்ஸிங் இருக்குது. மிஸ்ஸிங் வந்து என்னென்னா 0% இருக்குது. மிஸ்ஸிங்னா நத்திங் பட் இப்போ நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது வேல்யூ டேட்டாஸில் இல்லாமல் இருக்கும், அந்த டேட்டாவில் வேல்யூஸ் பிளாங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்ஸிங் வேல்யூ இருக்க பார்த்தா 0%. இது மிஸ்ஸிங் வேல்யூ கிடையாது. இல்லை டிஸ்டிங்க்ட்னு என்னென்னா 43 டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் இருக்கும். ஸோ அது 43 டேட்டாஸ் இருக்குது. யூனிக்னா சேம் டேட்டா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10னா இன்னொரு 10 இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேம் டேட்டாஸ் வந்து யூனிக் வேல்யூஸ் வந்து 10 இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் அதனுடைய டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், டேட்டா மினிமம், மேக்ஸிமம், மீன், டிவிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டாஸ். ஓகே, ஸோ இதுதான் செலக்டட் ஆட்ரிபியூட்ஸ் சப் விண்டோஸ். ஸோ அனதர் கீழே பார்த்தீங்கன்னா விசுவலைஸ் விண்டோ. நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்க அது விசுவலைஸாக தெரியும். ஓகே, 3 பாயிண்ட் விசுவலைஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே விசுவலைஸ் ஆகும். ஓகே, எல்லா டீட்டெயில் எல்லா ஆட்ரிபியூட்ஸுமே விசுவலைஸ். இல்லை பார்த்தீங்கன்னா கிளாஸில் பார்த்தீங்கன்னா 50 கிளாஸ். ஸோ 50 ஒவ்வொருலையும் 50 இருக்குது. ஸோ இது விசுவலைஸ் ஆகும். ஸோ இதுதான் ப்ரீ ப்ராசஸர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் மெயின் ஆப்ஷன், இது க்ளீனிங் தி டேட்டா. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸில் வந்து வேகா டூல்ஸில் வந்து ஃபில்டர் தான் மெயின் யூஸ் ஆகும். ப்ரீ ப்ராசஸில் வேகா கண்டென்ஸ் அ ஃபில்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்னென்ன இருக்குன்னா டிஸ்கிரிட்டேஷன்ஸ், நார்மலைசேஷன்ஸ், ரீசாம்பிளிங், ஆட்ரிபியூட் செலெக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். இதில் நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே. நம்ம டேட்டா மைனிங் படிக்கும்போது இந்த நார்மலைசேஷன் எப்படி பண்ணுறது, ரீசாம்பிளிங் எப்படி பண்ணுறது, ஆட்ரிபியூட் செக்ஷன்ஸ் என்ன பண்ணுறது, இது எல்லாமே இதில் பண்ணலாம். இதில் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர்டு, அன்சூப்பர்வைசர்டு. சூப்பர்வைசர்னா உங்களுக்கு தெரியும், சூப்பர்வைசர் கிளாஸ் நேம் இருக்கும், கிளாஸ் லேபிள் இருக்கும். அன்சூப்பர்வைசர் கிளாஸ் லேபிள் இருக்காது. இப்போ ஆட்ரிபியூட்ஸ்னால் இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் நம்ம பார்த்த எல்லாமே இருக்கும். நாமினல் டு பைனரி, டிஸ்கிரிட்டைஸு, ஸோ எல்லாமே இருக்கும். இதில் வந்து இன்ஸ்டன்ஸில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், ரீசாம்பிள் எல்லாமே இருக்கும். அன்சூப்பர்வைசரில் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான், இது நிறையா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டேட்டா மிஸ் ஆகிடுச்சு, அந்த மிஸ்ஸிங் வேல்யூவை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல, ஓகேவா. சப்போஸ் வேல்யூ மிஸ் ஆச்சுன்னா இந்த ரீப்ளேஸ் மிஸ்ஸிங் வேல்யூஸ் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் நீங்கள் ஆரோ மூவ் பண்ணாலே அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபுல்லாக சைடில் வந்துடும். ஸோ சப்போஸ் நம்ம ஒரு வேல்யூ மிஸ் பண்ணிட்டோம், அது டேட்டாவில் மிஸ் பண்ணியிருக்கு, நிறையா வேல்யூஸ் மிஸ் ஆகிருக்குன்னா நீங்கள் மிஸ்ஸிங் வேல்யூ வந்து 0, நீங்கள் 0ன்னு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக டேட்டாஸ் எல்லாமே மிஸ்ஸிங் ஜீரோவாக மாறிடும். இல்லைனா ஃபால்ஸ் ட்ரூ எது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொன்றா படிக்கணும்னு நீங்கள் டேட்டா மேனேஜ் படிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் யூஸ் பண்ணுவது டிஸ்கிரிட் ஐஸ் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்சு நார்மலைஸ் பண்ணிக்கிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபுல்லாக. க்ளீன் நார்மலாக டேட்டா க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ அது ஃபில்டர் ஆகிடுச்சு. ஸோ டிஸ்கிரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரைஸ் படிச்சிருப்பீங்க டேட்டா மைனிங்கில். ஸோ இதுதான் ப்ரீ ப்ராசஸர். கரண்ட் ரிலேஷன்ஸ், ஆட்ரிபியூட்ஸ், செலக்டட் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் விசுவலைஸ் பாக்ஸ். ஸோ 4 பாக்ஸ் இருக்குது. நம்ம ஃபில்டர் பண்ணாச்சு. ஃபில்டர் ப்ரீ ப்ராசஸரில் இதுதான் மெயின் ப்ராசஸ் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிளாஸிஃபை எப்படி பண்ண போகிறோம் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸிஃபை அல்காரிதம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0 ஆர்ன்றது டிஃபால்ட்டாக இருக்கும். சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ பேஸ் அல்காரிதம் எல்லாமே இருக்கும். இப்போ ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது J48. ஸோ இது ஃபேமஸ் அல்காரிதம்ஸ். ஸோ நீங்கள் லைட்டாக இது பண்ணிங்களே அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் வரும். ஸோ கிளாஸ் வந்து பைனரி கிளாஸ், நார்மல் கிளாஸ், மிஷின் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ J48 சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ பேட் சைஸ் வந்து 600. ஸோ பைனரி ஸ்பிளிட் ஃபால்ஸ் ட்ரூவா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம படிச்சிருப்போம். நம்ம டேட்டா மைனிங் படிக்கும்போது இதோடைய கான்செப்ட்லாம் படிச்சிருப்போம். வாட் இஸ் J48 கான்செப்ட்லாம் படிச்சிருப்போம். ஸோ எல்லாம் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கிராஸ் வேலிடேஷன் போட போகிறேன். ஸோ கிராஸ் வேலிடேஷன் போட்டோன்னே நீங்கள் ஸ்டார்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் கிளிக் பண்ணால் வந்துச்சு அவுட்புட்டு. இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் போயிட்டு ஸோ அது வேகா டூல்ஸ். ஓகே, இந்த 150 டேட்டாஸ் ரோ இருக்குது. 5 ஆட்ரிபியூட்ஸ், இன்னொன்று ஆட்ரிபியூட்ஸ் வந்துச்சு. இந்த கிளாஸிஃபை மாடல் ஃபுல் ட்ரைனிங் செட் கிளாஸிஃபை மாடல். ஓகே, ஸோ நம்ம என்ன சூஸ் பண்ணோம், 10 ஃபோல்ட் கிளாஸிஃபிகேஷன் டெஸ்ட் மோடு வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ அதை கிளிக் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் லீவ்ஸ், அதாவது லீவ்ஸில் என்ன இருக்குன்னா 3 இருக்கும். 3 கிளாஸ் நேம் இருக்கனால 3 லீவ்ஸ் இருக்குது. சைஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து 4 ட்ரீஸ். ஸோ அதில் டிஸ்பிளே ஆகும். ஆனால் நம்ம ட்ரீ படிச்சிருப்போம் ஆல்ரெடி. ட்ரீ நிறைய படிச்சிருப்போம். ஸோ இதோட டைம் டேக்கன் வந்து 0.08. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ். ஒவ்வொரு அல்காரிதம் யூஸ் பண்ணும்போது டைம் எவ்வளோ ஆகுது. ஸோ மேக்ஸிமம் என்ன செய்வாங்க, இதை கம்பேர் பண்ணி ரிசர்ச் பண்ணுவாங்க. இது பார்த்தா 0.08 வருது. நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி 0.06 வருது. ஸோ இந்த மாதிரி நிறையா இதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேலிடேஷன்ஸ் கரெக்ட் வேலிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 94% இருக்குது. இந்த இன்கரெக்ட் வேலிடேஷன் கன்சர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 6% இன்கரெக்டாக இருக்குது. ஓகேவா, 94 வந்து அக்யூரேஷனாக இருக்கும், 6% வந்து இன்கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் மெயின் போர்ஷன். 99% 100% சில வரும். ஸோ எதை பேஸ் பண்ணி இந்த அல்காரிதம் சேஞ்ச் ஆகும். சில அல்காரிதம் யூஸ் பண்ணிங்கன்னா கம்மியாகும், சில அல்காரிதம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாகும். ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் 150. ஸோ பிரேக்கில் போட்டிங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ ரேட் இருக்குது, எவ்வளோ இருக்குது, கிளாஸ் நேம், இதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கும். அக்யூரசி டீட்டெயில்ஸ், இது எல்லாமே அக்யூரேட் டீட்டெயில்ஸ். ஸோ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஆகும். ஸோ A150 B இந்த 40 இது 4 வந்து எரர் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் செக் பண்ணிக்கணும். ஸோ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நீங்கள் டேட்டா மைனிங்கில் படிச்சிருப்பீங்க. வாட் இட் கெட்ஸ் ராங், வாட் இட் கெட்ஸ் ரைட். ஓகே, இந்த நான் ஃபங்க்ஷனல்ஸ் அதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ நிறைய எக்ஸ்பிளேஷன் தேவை நினைக்கிறேன் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாஸிஃபை முடிஞ்சிச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் விசுவலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரீயை, இந்த அவுட்புட் ட்ரீயை விசுவலைஸ் பண்ணிங்கன்னா விசுவலைஸ் ஆகிதான். ஸோ இதுதான் பெடல் வித்தோடைய விசுவலைஸ் பண்ணி இந்த மாதிரி தான் அசம் பண்ணியிருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் வந்தால் இது இந்த ஆப்ஷன் வரும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது விசுவலைஸ் பண்ணுறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேறு சூஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம், வேறு ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், பர்சனலைஸ் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு அவுட்புட் வரும். நீங்கள் எதாவது செக் பண்ணிக்கலாம். கிளாஸிஃபை எரர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதான் எரர்ஸ், கிளாஸிஃபை எரர்ஸ். ஓகே, ஸோ எங்கே எரர்லாம் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதான் கிளாஸிஃபிகேஷன்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படித்ததை தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இது டூல்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறது தான் இந்த கிளாஸிஃபை. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளஸ்டர். கிளஸ்டரில் போவோம்.
கிளஸ்டர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய அல்காரிதம்ஸ் நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணுற அல்காரிதம் தான் சிம்பிள் கேமன்ஸ் அல்காரிதம். ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் கிளஸ்டர்? கிளஸ்டர் ஃபைண்டிங் குரூப் ஆஃப் சிமிலர் இன்ஸ்டன்ஸ் இன் ஏ டேட்டா செட். சிமிலர் இன்ஸ்டன்ஸ், இப்போ சிமிலர் இருக்க டேட்டாஸ் வந்து நம்ம குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, ஐடி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறோம் சிமிலர் டேட்டாஸ். ஓகே, அதான் கிளஸ்டர்ஸ். அதில் படிச்சிருப்போம் டேட்டா மைனிங்கில். ஓகே, ஸோ இதுதான். இது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அல்காரிதம் சூஸ் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா இதில் கான்ஃபிகரேஷன்ஸ், என்னென்ன கான்ஃபிகரேஷன் தேவைன்னா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சப்விண்ட் வந்து கிளஸ்டர் மோடு. கிளஸ்டர் மோடில் பார்த்தீங்கன்னா அது சேம் ஆப்ஷன்ஸ் தான். யூஸிங் ட்ரெய்னிங் செட், சப்ளைட்டேஜ், பர்சன்டேஜ், நம்ம கிளாஸிஃபைல பண்ண அதே ஆப்ஷன் தான் இதுலேயும் இருக்கும். சப்போஸ் இக்னோர் ஆட்ரிபியூட்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட்டை இக்னோர் பண்ணிக்கணும்னா நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கேமன்ஸில் தான் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ நம்ம கிளாஸிஃபைல என்ன அவுட்புட் வந்துச்சோ அதே மாதிரி தான் அதில் அவுட்புட் வரும். ஸோ என்னென்ன இன்ஸ்டன்ஸ் இருக்குது, ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே இருக்கும். டெஸ்ட் மோடு வந்து எவ்வளோ ட்ரைனிங் டேட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐடிஸ் வந்து 3. இதில் எரர்ஸ் வந்து 270 எரர்ஸ் இருக்குது. சம் ஆஃப் ஸ்கொயர் எரர். ஓகே, ஸோ ஃபைனல் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா 2 கிளஸ்டர் இருக்குது, 0 and 1. 0th கிளஸ்டரில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளஸ்டர் வந்து இதில் இருக்குது. ஓகே, ஃபுல் டேட்டா இது ஃபுல் டேட்டா வந்து கிளஸ்டர் 0, இந்த கிளஸ்டர் 1. கிளஸ்டர் இன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 0 கிளஸ்டரில் வந்து 85 இருக்குது, 67%. 57% வந்து கிளஸ்டர் 0வில் இருக்குது. கிளஸ்டர் 1ல் வந்து 43% இருக்குது. ஸோ 2 குரூப்பாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ கிளஸ்டர் நீங்கள் சிம்பிள் கேமன்ஸில் ரைட் கிளிக் பண்ணி விசுவலைஸ் கிளஸ்டர் அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும். ஓகே, விசுவலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிளஸ்டர் 0வில் எப்படி விசுவலைஸ், கிளஸ்டர் 1ல் எப்படி மேட்ச் ஆகிருக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம கிளஸ்டர் பற்றி நிறையா படிச்சிருப்போம் டேட்டா மைனிங்கில். ஸோ அதோடைய ஆப்ஷன்ஸ் அதில் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ கிளஸ்டர் முடிஞ்சிச்சு. கிளஸ்டர் தான் குரூப் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோசியேட். ஓகே, அசோசியேட் ரூல்ஸ். இந்த அசோசியேட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம படித்த ஃபேமஸ் அல்காரிதம் வந்து ஆப்பி அல்காரிதம் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்துடுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்துடுச்சு அவுட்புட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 5 ஆட்ரிபியூட் டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் வந்து 0.3. ஸோ நியூமெரிக் மேட்ரிக்ஸ். ஸோ இதெல்லாம் படிச்சிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரில் அல்காரிதம் வந்து 10 ரூல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிடுது. ஸோ இந்த ரோலுக்கு இந்த அவுட்புட், இந்த ரோலுக்கு அவுட்புட் வந்து 10 ரூல்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கு, ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணிடுது. ஓகே, செலக்டட் ஆட்ரிபியூட்ஸ், ஃபீச்சர் செலெக்ஷன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஃபீச்சர் செலெக்ஷன் என்னென்னா. இப்போ செலக்டட் ஆட்ரிபியூட்னா ஃபார் எக்ஸாம்பிள் அன்வான்ட் ஆட்ரிபியூட்ஸ் நிறையா இருக்கும். நிறைய டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். நம்ம தேவையில்லாத ஆட்ரிபியூட்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். சப்போஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அவுட்புட் வந்து சேமாக இருக்கணும். ஓகே, சப்போஸ் ரிமூவ் பண்ணிட்டு அவுட்புட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. ஓகே, அக்யூரசி. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அன்வான்ட் ஆட்ரிபியூட்ஸ் ரிமூவ் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அன்வான்ட் ஆட்ரிபியூட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதான். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இஸ் சர்ச் மோட், அனதர் இஸ் ஆட்ரிபியூட் எவாலுவேட்டர். சர்ச் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஃபர்ஸ்ட், ஃபேமஸ் ரேங்கர்ஸ், கிரெடி ஸ்டபாய்ஸ், பெஸ்ட் ஃபர்ஸ்ட். ஸோ நான் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் எவாலுவேட்டர் நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதெல்லாம் படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இது சேம் ஆட்ரிபியூட் சர்ச் மோட், ஃபுல் ட்ரைனிங் செட்டு, கிராஸ் வேலிடேஷன் இருக்கும். ஸோ எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்க நீங்கள் செலக்ட் ஆட்ரிபியூட்ஸில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, ஸோ அதே சர்ச் மோடுனாது பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் மோடு. எவாலுவேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த எவாலுவேட்டர் செலக்ட் ஆட்ரிபியூட்ஸ். இந்த 2 ஆட்ரிபியூட்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அவுட்புட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரிமைனிங் 2 தேவையில்லை. ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி செலக்டட் ஆட்ரிபியூட் இந்த 2. ஓகே, ஸோ இதுதான் செலக்டட் ஆட்ரிபியூட் ஃபீச்சர் செலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசுவலைஸில் தான் நீங்கள் கூட அவுட்புட் பார்த்துக்கலாம். ஸோ கிளாஸ்
பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதனுடைய விசுவலைஸாக பார்த்துக்கலாம் 2D ஃபார்மேட்டில். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். நீங்கள் வியூ பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், பெருசாகிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம் பர்ஃபெக்டாக. ஸோ இதை விசுவலைசர். ஸோ இதுதான் வேகா டூல்ஸோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ். டிட்டர்மினிங் டாஸ்க் எல்லாமே நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம். ஏதாவது டெஃபினேஷனில் எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் படித்தது வந்து அப்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே,